சரவணபவ அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு 5 கிரகம் நம்மளுக்கு மிரட்டல் விடுத்து கொண்டிருக்குது. இந்த 5 கிரகங்கள் நமக்கு ஆட்டத்தை காட்டுமா, இல்லை அடித்து ஆடி களம் இறங்கணுமா, இல்லை அதிர்ஷ்டத்தை தருமா அப்படின்னு டைட்டில் வைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த 5 கிரக கூட்டணி கால சக்கரத்தின் 12ஆம் இடத்தில் அமர்ந்து சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு இந்த கூட்டணி 12 ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குதுன்னு பார்க்க இருக்கிறோம். இதில் புதன் இந்த மாதம் 3ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். சுக்கிரன் இந்த மாதம் 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். செவ்வாய் மாத ஆரம்பத்தில் அவர் மிதுனத்தில் இருப்பார். 2ஆம் தேதியே உடனே கடகத்தில் அமர்ந்து விடுகிறார். கேது ஆஸ் யூஷுவலாக நம்மளுக்கு கன்னியில் இருக்கிறார். சந்திரன் நமக்கு மேஷத்தில் உதயமாயிடுவார் பரணியுடைய சாரத்தில். சூரியன் இந்த மாதம் 13ஆம் தேதி மேஷத்துக்கு அமர்ந்துடுவார். குரு ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்போ இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அதுவும் ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு பலனை கொடுக்க போகுது. இந்த காலகட்டம் சூரியன் ஆன்ம காரகன் இந்த மாத பிற்பகுதியில் ஸ்தான பலம் அடைகிறார், உச்சநிலை அடைகிறார். நீ கவலைப்படாதப்பா, உன்னை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, உனக்கு ஒன்றுன்னா ஓடியாந்துடுறேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டனாலே அங்கே சூரியன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும். ஆண் பெண் இருவருக்குமே, குறிப்பாக ஆணுக்கு சூரியன் பலமாக இருக்கணும். யார் எழுந்து நிற்கணுனாலுமே சூரியன் பலமாக இருக்கணும். உடலில் உள்ள அனைத்து எலும்புகளுக்கும் காரகன் சூரியன். அதனால் அந்த ஆன்ம காரகன் பலமாக இருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டாலே போதும், இயல்பாக சூரியன் ஆக்டிவேஷன் ஆகிடுவார். இந்த கோள்களின் கோச்சார நிலையாலும் இந்த 5 கிரக கூட்டணி என்ன மாதிரியான செயல்பாடுகளை இந்த 12 ராசிக்கும் தரவிருக்குது என்பதை பார்க்கவிருக்கிறோம். பதிவினை முழுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் சொல்லியிருக்கிற எளிமையான வழிபாடுகள், வாழ்வியல் செயல்பாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் 4 பாதங்கள், பூரம் 4 பாதங்கள், உத்திரம் 1ஆம் பாதம். சிம்மம் தான் இப்போ ரொம்ப எல்லாருமே பயமுறுத்தது. சிம்மம் அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு. இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது? 5 கிரக கூட்டணி நம்மளுக்கு 8ல் இருக்குது. அப்ப 8ல் ஒரு கிரகம் இருந்தாலே பிரச்சனைன்றோம். இப்ப ஏற்பட்டுள்ளது. நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா கண்மூடி, செவிமூடி, வாய்மூடி இதை அப்படியே ஃபாலோ பண்ணிடணும். இந்த மாத பிற்பகுதி இந்த பொசிஷன் ஒரு பாதி வரைக்கும் தான். பாதிக்கு அப்புறம் சூரியன் அந்த பக்கம் வந்துருவார். அது வரைக்கும் என்ன பண்ணணும், நம்மளுக்கு இன்னும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இந்த சோதனை காலத்தையே சாதனையா மாற்ற போறோம். அந்த பார்ட் வேற. இப்ப பயிற்சி அடைஞ்சிட்டாரு, அஷ்டமசனியா அமர்ந்துருச்சு, கூடவே இத்தனை கிரகங்கள் இருக்குது, ராசி அதிபதியே இருக்கிறாரு அப்படின்னா போனா நம்ம சும்மா போவோம். நம்ம யார் பேச்சுக்கும் போக மாட்டோம். ஏற்கனவே எங்களை அமைதியா இருங்க, அடக்கமா இருங்க, தான தர்மம் செய்யுங்க, இதெல்லாம் சொல்லிருக்கீங்க, இறை வழிபாடுலாம் பண்ணிருக்கிறோம். இப்படி இருந்துமே ரொம்ப தானே தேடி வருதுமா, என்னம்மா இது அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். இந்த காலகட்டம் தான் உணர்வு பூர்வமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. வண்டி வாகனங்கள்ல, பணம் கொடுக்கல் வாங்கல்ல, வாய் வார்த்தைகள்ல நம்மளை கூப்பிட்டு வம்புக்கு இருப்பாங்க. அப்படியே கம்முன்னு புன்முறலோட கலந்து வந்துட்டேன். ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, 3 குரங்கு பொம்மை மாதிரி இருந்துடணும் அப்படின்னு. இந்த காலகட்டம் ஒரு நார்மல் லைஃப் போகுது, வேலை உண்டு, நான் உண்டு, வீடு உண்டு, வரணும் வந்துடணும். தேவையில்லாத எந்த ஆர்குமெண்ட்லயும் இருக்கக்கூடாது, கருத்து சொல்றோம்னும் போயிடக்கூடாது. பணம் ஏற்கனவே கொடுக்குறவாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த காலகட்டம் எதையும் ஒரு ஜாமீன் கையெழுத்து இழுத்து போட்டு பண்றாங்க, எதனா பத்திரம் சைன் பண்ற, ஷூரிட்டி கொடுக்குறேன் அப்படின்லாம் எதுவும் பண்ணிடக்கூடாது. உடல் ஆரோக்கியம் கவனம் தேவை. புதுசாக போய் ஏதோ ஒரு ஃபுட்டு ட்ரை பண்ணுறேன், செய்கிறேன், பசங்களோட நான் டூர் போகிறேன், நான் இது ட்ரக்கிங் போகிறேன், போட்டிங் போகிறேன், அந்த பைக் ரேஸ் போகிறேன், இப்படிலாம் வைக்கவே கூடாது. எந்த தரப்பும் டூருக்கு இதெல்லாம் போய் இது பண்ணி மாட்டிக்கக்கூடாது. மாணவர்கள் பைக்கெல்லாம் போகாமல் படிப்போன்னே ஸ்ரத்தையாக படிக்கணும். இந்த காலகட்டம்லாம் இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஞாபக மருதி ஏற்பட குழப்ப நிலையெல்லாம் எதனா இருக்குது, ஒரு கோர்ஸ் பண்ணுறதுக்கு செய்யறதுக்குன்னா பெரியவர்களுடைய ஆலோசனை கேளுங்க, இல்லைன்னா ஒத்தி வச்சுருங்க, எதுவும் முடிவு எடுக்காதீங்க. பாதி வரைக்கும் இந்த மாதமே கொஞ்சம் விட்டா கூட அடுத்து வரக்கூடிய இதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு பயிற்சிகள் அப்படி அப்படியே கொஞ்சம் நல்லா சூப்பராகிடும். கணவன் மனைவி நிறைய விட்டு கொடுத்து போயிடணும். தேவையில்லாத வாக்குவாதங்கள். இப்போ நேரத்தில் தான் எங்கள் நாத்தனார் சொன்னாங்க, மாமியார் சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்.
கவனமாக இருக்கணும். உங்களுடைய அடுத்த நகர்வு, உங்களுடைய அடுத்த செயல்பாடு, உங்களுடைய அடுத்த திட்டம் இதெல்லாம் அங்கேயே வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. வேலை முடிஞ்ச போய் தான் வெளியில் சொல்லணும். மற்றபடி உடல் ஆரோக்கியத்தை சிம்மத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் சாமானியத்தில் வராது. வந்துச்சுன்னா சொல்லணும் மரண அவஸ்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது குடிக்கிறது 8ஆம் இடம். வந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு மார்க் போட்டு போயிடும். அந்த வலி வந்து தாங்கவே முடியாது. நல்லா கேட்டுக்கோங்க, ஒவ்வொரு தசா புத்தி தான் நம்மளுக்கு வரக்கூடிய நோய்களை வந்து ஸ்ட்ராங்காக அடையாளம் மாதிரி ஒன்று ஒன்று கொடுத்துட்டு போயிடும். அப்போ இந்த காலகட்டம் உணவு பழக்க வழக்கங்கள்ல நடப்பயிற்சியை, மெடிடேஷன், தியானம், யோகா கரெக்டாக பண்ணணும். வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் சாப்பிட்டுலாம் அன்டைமில் பிரியாணி சாப்பிட்றோம், அது சாப்பிட்றேன். இப்போ நைட்டெல்லாம் பிரியாணி வருது, எந்த டைமில் வேணாலும் பிரியாணி வருது. அதனால் எண்ணெய், ஸ்பைசி போன்ற உணவுகளை தவிர்க்கணும். ஒரு சிலர் பெண்கள்லாம் இருந்தால் கர்ப்பப்பை சம்மந்தமான கொஞ்சம் பிரச்சனைலாம், இஷ்யூஸ்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எதிர்ப்பு சக்தி அதை கொஞ்சம் கூட்டணும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ணு கருத்துமா இருக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தியே கொஞ்சம் சந்த சஷ்டி கவசம் இந்த காலகட்டங்களில் பாராயணம் கண்டிப்பாக செய்யணும். அபிராமி அந்தாதியில் 24, 27, நம்மளுக்கு 75, 40 இந்த பாடல்களை படிக்கணும். படித்து கொண்டு வருபவர்களுக்கு இந்த மாதத்தை ஜம்முன்னு கடந்து வந்துடலாம். கோயில்களில் போய் தீபம் ஏற்றுறது, சித்தர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணுவது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். எப்போ கோயிலில் போனீங்கன்னா ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே தியான நிலையில் அமருங்க. ஏன்னா அந்த பிரமிடுகளினுடைய பலன்கள் வந்து அந்த அமைப்பை தாங்கி இருக்கக்கூடிய அந்த கோபுர அமைப்பு இருக்கு இல்லையா, நம்மளுடைய கோயில் ஆலயங்களுடைய அந்த ஒரு கோபுர அமைப்பு கீழே தானே நம்மளுடைய கருவறையெல்லாம் இருக்குது. அதில் அமர்ந்து நம்ம பண்ணும்பொழுது அந்த ஆகர்ஷண சக்தி வந்து நம்ம உயிர் சக்தியோடு சேரும்பொழுது சிறப்பான பலன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். உடலும் உள்ளமும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு புது தெம்பை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு. இந்த காலகட்டம் வந்து சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்கள் எல்லா விஷயங்கள்லையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுக்கு டக்குன்னு வந்து ஒரு அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் பின்னாடி வந்து பெரும் விளைவுகளை ஏற்படுத்தி தரும். நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், உறவுகள் விஷயம், இரவு நேர பயணங்கள் விஷயம் அப்படின்னு எல்லா விஷயங்கள்லையுமே நிறுத்தி நிதானமாக பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, பொறுப்புணர்வு இதெல்லாம் அதிகப்படியாக இருக்கணும். இறைவனை மட்டும் விடாப்பிடியாக பிடிச்சிக்கணும். நீ தான் எனக்கு இந்த டைமில் வந்து ஆதரவாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆலயங்களில் வந்து உங்களுக்கு தசாபுத்தி என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்கள். அந்த தசாபுத்திக்கு ஏற்றார் போல் எலுமிச்சம்பழத்தை வந்து கோயிலில் உதிரியாக வாங்கி கொடுங்க. கூட வந்து ஒரு மஞ்சள், குங்குமம், விபூதி பாக்கெட்டு வாங்கி கொடுங்க. கோயிலில் வந்து சாமி பாதத்தில் வந்து விபூதி குங்குமம் வாங்கி கொடுத்து தனியாக வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து அதை எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து வச்சுக்கும்பொழுது அதை வெயிலையும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோ. வீட்டில் டெய்லியும் வச்சுட்டு வரும்போது அதான் உங்களுக்கு பிரசாதம். ஒரு 33 எலுமிச்சம்பழம் சக்தி இருந்தால் தாராளமாக வாங்கி கொடுங்க. இல்லை 9 எலுமிச்சம்பழம் வாங்கி அப்படியே கொடுத்துருங்க. உங்களுக்கு தனியாக ஒரு 3 எலுமிச்சம்பழம் கொடுத்து வாங்கிக்கோங்க. ஒன்று உங்கள் பையிலே இருக்கட்டும், ஒன்று ஜூஸ் போட்டுப்பீங்க உடம்புலாம் சரியில்லைன்னா, ஒன்று வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் வைங்க. இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2 வாங்கி வச்சா கூட வீட்டில் வாசலில் கூட நம்ம கட்டி வைக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ. கோயிலில் வாங்கி கொடுக்குறதுன்னு தனியாக வாங்கி கொடுங்க. எண்ணிக்கையில் 9, 27, 21 அப்படின்னு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பழத்தை வச்சு தனியாக வாங்கிக்கோங்க. செவ்வாய், வியாழன், ஞாயிறில் வந்து சுற்றி போட்டுக்கோங்க. சுற்றி போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பாருங்கள் அந்த ஏன்னா டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கும்பொழுது கண்டிஷ்டிலாம் வேலை செய்யாது. இந்த டிப்ரெஷன் இருக்கும். அதனால் டிப்ரெஷன் வந்து இல்லாத அளவுக்கு உங்களை பார்த்துக்கணும். சொன்ன அந்த இறை வழிபாடுகள்லாம் பின்பற்றுங்க. அதே போல் எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ சனிக்கிழமையில 1 மத்தியானம் 1 to 2 அன்னதானம் வாங்கி கொடுக்கலாம். அன்னதானம் வாங்கி கொடுக்குறது எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான். ஒரு இனிப்போட எலுமிச்சங்காய் ஊறுகாவோட ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, அது மேலே வந்து சில்லறை பணம் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். 11, 21, 51 எல்லாம் உங்கள் சக்திக்கு ஏற்றாக்கணும் தான். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்பொழுது ரொம்ப அருமையான பலன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இவ்வளோ இருந்துமே எங்களுக்கு பிரச்சனை வருதுமானா பிரச்சனை கிட்ட வந்து நம்மளை உரசிட்டு போகிறத கண்கூடாக பார்க்கலாம். நம்ம அதில் பாதிக்கப்பட மாட்டோம். ஒரு பெரிய ஒரு இது நடக்க போகுது அப்படின்னும் போது அது வந்து நம்ம கிட்ட வந்துட்டு அப்படியே உரசிட்டு போகுது பார்த்தீங்களா, அதை பார்க்கலாம். காலையே போக வேண்டிய இடத்துல நகம் பெயர்ந்துட்டு போவோம். அந்த மாதிரியாக கண்கூடாக. ஆனால் பிரச்சனை வராமல் இருக்காது. பிரச்சனை வரும். அதை வந்து நம்ம எப்படி கையாள போகிறோன்றது தான். தசாபுத்திகள் சிறப்பில்லாதவர்கள் கூடுதல் கவனமாக இருங்க. தசாபுத்திலாம் நல்லா இருக்குதுமா, பேண்ட் போர்ஷன் நல்லா இருக்கு
நடக்குதுன்னாலும் நம்ம வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்பது தப்பு கிடையாது. அவங்களுக்குலாம் வந்து இதுலலாம் வந்து அப்படியே கேஷுவலாக பயணிக்கலாம். இப்போ சனி தசையில், ராகு தசையில், கேது தசையில், சந்திர தசையில், புதன் தசையிலன்னா கொஞ்சம் கேஷுவலாக பண்ணிக்கலாம். இல்லை அது தசா புத்தி அந்தரம் அப்படி இப்படி ஓடுது, எங்களுக்கு வேற மாதிரிலாம் சம்மந்தப்பட்டிருக்குன்னா ஒவ்வொரு அடியையும் பொறுமையாக பின்னாடி ரெட் லைட் எரியுதுன்றத கவனத்தோடு இருக்கணும். சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த காலகட்டம் 12 ராசிகளும் வந்து இந்த அன்னதானம் பண்ணுறதை தாராளமாக பண்ணுங்க. வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து தாராளமாக உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க. இல்லை அந்த மாதிரி இருக்கிற அமைப்புங்களுக்கு நிதி உதவி பண்ணிடுங்க. முதியோர் இல்லங்கள், தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள்லாம் தாராளமாக செய்யுங்க. ஏன்னா சனி இருக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணுறீங்களோ தேவையில்லாத விரயங்கள், நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் ரொம்ப குறையும், அனாவசிய செலவு குறையும். இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செய்யும்பொழுது நம்மளுக்கு சந்தோஷமாக செலவு பண்ணிடலாம். அதே போல் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், நெய், விளக்கெண்ணெய் போட்டு அந்த 6 தீபம் எழுத்து சொல்லியிருப்பேன் இல்லையா, அது எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம வாசலே ஏற்றலாம். ஷட்கோண தீபம் வாசலே ஏற்றலாம், நடுவில் நெய் தீபமும் ஏற்றலாம், இல்லை முருகர் படம் இருந்தாலும் வைக்கலாம். இந்த மாதிரி ஏற்றி வழிபடும்பொழுது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையும் தீரும். இந்த வேப்பெண்ணெய்லாம் ஊற்றி எழுதும்போது வாசல் எடுத்துங்க. வீட்டில் எடுத்தும்போது 1 சொட்டு 2 சொட்டு அந்த காமாட்சி அம்மன் விளக்குலையே கூட நீங்கள் ஊற்றிடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கோயிலில் நிறைய உதிரியாக எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொடுங்க. வெற்றிக்கனி 33 எலுமிச்சம்பழம் குலதெய்வ கோயிலில் ஒரு மஞ்சத்தூள், ஒரு குங்கும பாக்கெட்டோட தாராளமாக கொடுத்து வரும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை காணலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அதே போல் இந்த காலகட்டம் வந்து அனைவருமே நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ பழைய ஆலயங்களுக்கு, சிவாலயங்களுக்கோ இல்லை இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. அந்த ஆலயங்களில் சென்று அமருங்க. ஏன்னா அந்த பிரமிடு வைடு முழு பலன்களும் ஆலயத்தில் அந்த கோபுர அமைப்பு மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கருவறை வளாகம் இல்லை கோயிலை சுற்றி வர அந்த ஆகர்ஷண சக்தி அப்படியே இருக்கும். அந்த ஆகர்ஷண சக்தி நம்ம உடலில் உள்ள உயிர் சக்தியோடு இணையும் போது மிக சிறப்பான பலன்களை நீங்கள் கண்கூடாக பெற்றுக்கொள்ளலாம். அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க. தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பெயர் வைத்துக் கொள்ளலாம். பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்களும் குறித்து கொடுக்கப்படும். இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.